ஒரு ஃபோட்டோல இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட எப்படி வந்து ரிமூவ் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் டீட்டெயிலா அந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பார்த்தீங்கன்னா எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை நீங்கள் ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிட்டு remove.bg அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா வந்துடும். இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணதுமே அதில் அப்லோட் இமேஜ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ உங்களுடைய கேலரிலேருந்து அப்லோட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துடும். ஒன்ஸ் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ப்ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து டவுன்லோட் ஆகிடும். இப்போ நீங்கள் போய் உங்களோட கேலரியில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து கேலரியில் வந்து சேவ் ஆகிருக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணி வந்து கொடுத்துரும். ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஒரு ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய பேக்ரவுண்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.